பள்ளி கல்வித்துறை திட்டங்கள் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதமானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். இன்றைய தினம் சட்டப்பேரவையிலே தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பட்ஜெட் தொடர்பான விஷயம் குறித்து பேசிக் கொண்டிருந்தார். பல்வேறு துறை சம்பந்தமாக பேசும்போது பள்ளி கல்வித்துறை சம்பந்தமாக பேசினார். அதிலே போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் வகுப்பறைகள் கட்டுவதற்கு இந்த நிதி போதுமா என்றும் கேள்வி எழுப்பினார். அப்போது இரண்டு அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள். முன்னாள் அமைச்சர் அதாவது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் எழுந்து பேசினார். அவர் கடந்த ஆட்சியிலே தான் போதுமான நிதி ஒதுக்கப்படவில்லை, அதிமுக ஆட்சி காலத்தில் போதுமான வகுப்பறைகள் கட்டவில்லை, ஆனால் இந்த ஆட்சி காலத்திலே இதுவரை 7000 வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது, இன்னும் அதிகமான வகுப்பறைகளை கட்டுவதற்காக நாங்கள் தொடர்ந்து நிதி ஒதுக்கி வருகிறோம் என்று பேசினார். அப்போது அது மட்டுமில்லாமல் அதிமுக ஆட்சி காலத்தில் புதிதாக எதுவுமே செய்யவில்லை என்றும் பள்ளி கல்வித்துறையிலே பாதியில விட்டுவிட்டு போன பல விஷயங்களை நாங்கள் தான் செய்தோம், நீங்கள் அறிவித்து விட்டு தொடங்காமல் கூட சென்று விட்ட பல திட்டங்களை நாங்கள் தான் செய்து வருகிறோம் என்று அவர் அதிமுக ஆட்சியை குறை சொல்லி அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசினார். அதை கவனித்துக் கொண்டிருந்த முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளிக்க முயற்சி செய்தார். பேரவைத் தலைவரை நோக்கி அவர் கையை உயர்த்தி கொண்டே இருந்தார், எனக்கு வாய்ப்பு வழங்குங்கள், எனக்கு வாய்ப்பு வழங்குங்கள் என்று சொல்லி. ஆனால் பேரவைத் தலைவர் செங்கோட்டையன் அவர்களை கண்டுகொள்ளவில்லை. அதை கவனித்த எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன் அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்குங்கள், அவர் பதிலளிப்பார் என்று சொல்லி 3 முறை பேரவைத் தலைவரை நோக்கி கையை உயர்த்தி செங்கோட்டையன் அவர்களுக்கு பரிந்துரை செய்து, அவருக்கு ரெக்கமெண்ட் செய்து அவரை பேச வாய்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் பேரவைத் தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கவில்லை. விவாதம் வேறு திசையை நோக்கி பயணித்துவிடும் என்பதனாலே அவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை. அதாவது இதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக அனைவரும் பார்த்தது, செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பனிப்போர் நீடித்து வருவதாக கடந்த சில தினங்களாக தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கிறது. தொடர்ந்து அது தொடர்பான செய்திகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். இந்த நிலையில் நேற்று செங்கோட்டையன் அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று செங்கோட்டையன் அவர்களுக்காக பரிந்துரை செய்து அவர் பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு கேட்டது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. அவர்களுக்குள் இருந்த அந்த மனக்கசப்பு தீர்ந்து அவர்கள் இருவரும் இயல்பு நிலைக்கு திரும்புகிறார்களா என்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசிக் கொண்டனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.